நாம் இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை நம்முடைய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த நாளின் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவர் மேலும் ஹல்லேலூயா ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும்படியாக ஒரு விசையாக நாம் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாரும் சொல்லுவோம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருமுகத்தை தேடி நாம் வந்திருக்கிறோம். ஒரு ஜெபம் செய்து இந்த நாளின் இயேசுவுடன் நின்று இந்த நாளை நாம் துவங்குவோம். ஸ்தோத்திக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளைகளுக்கான செய்தியை உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள் சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அதிகாலையில் ஆண்டவரே உம்மை தேடுங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவரே கிருபையினால நன்மையினால ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா உமது முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய காரியங்கள் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே பாடல் ஆராதனை ஆண்டவரே பா செய்தி எல்லாவற்றையும் என் தேவன் அங்கீகரிக்கும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தி துதியை சொல்லி வருவார்கள் நீங்க சொல்லிக்கிறீங்களா சுவாமி. ஆண்டவரே இந்த கால நேரத்தில் போய் துதிக்க ஸ்தோத்திரிக்க என் தேவன் கிருபையை பாராட்டும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீதமுள்ள பகுதி என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி ஒரு பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரை உமது புகழை நான் பாடுவேன். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கரங்களை தட்டி பாடி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர்
செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவநோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவநோய் நீக்கினமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி இந்த அதிகாலையிலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரின்றி வாழ்வது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையாம். அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால்,
1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை எழுந்திருந்து நாம் பாடுவோம் எல்லாரும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவை எழுந்தருளும். உற்சாகத்தோடு நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் சொல்லுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஆண்டவரை எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா. பரலோகமே ஆண்டவரை துதிக்கிறது,
எல்லா தேவதூதர்களும் ஹல்லேலூயா கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் ஆண்டவரை துதித்து பாடுகிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. இந்த ஆலயத்தில் வைத்து நாமும் ஆண்டவரை துதிக்கிறோம், நாமும் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரியவராக, அவர் பலமுள்ளவராக, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக, ஆண்டவரே எங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக, எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாக ஆண்டவரே இருக்கிறதற்காக ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் மனதார ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்த நன்மைகள் அது ஏராளம் ஏராளமாக இருக்கிறதே. ஹல்லேலூயா. அவைகளை என்ன போனால் அது கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த ஆண்டவரை எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம், நாங்கள் எண்ணத்தை கொடுப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திர பலியிடுகிறோம். ஆண்டவரே உம்மை மனதார நாங்கள் துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆண்டவரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இந்த அதிகாலையிலே ஆண்டவரே நீர் பெருகவும் ஆண்டவரே நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உயர வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் இன்றைக்கு உயர வேண்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்காக இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. சொல்லுவோமா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் விவரித்து சொல்ல போனால் ஆண்டவரே 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே, 1000 ஆண்டுகள் போதாது ஆண்டவரே. அவ்வளவு நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீர். இந்த நாளின் ஆண்டவரே காலை வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை எல்லாம் ஆண்டவரே உமது கரங்களில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதையும் ஆண்டவரே உமக்கு நன்றி. உமக்காக நாங்கள் செலவிட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. உம்மை பற்றி ஆண்டவரே அறியாத ஜனங்களுக்கு இந்த நாளில் நாங்கள் சொல்ல வேண்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விசையாக ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணம் செய்வோமா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை பயன்படுத்தும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கைகளில் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பாவங்களையும் நாங்கள் விட்டுவிடத்தக்கதாக இந்த அதிகாலையில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கைகளில் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லா துணிகரமான பாவங்கள், எல்லா அந்தரங்கமான பாவங்கள், எல்லா மீறுதல்கள்
ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிடத்தக்கதாக ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே இந்த காலையில் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே இந்த இடத்துல நீர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா? இந்த பரிந்து பேசும் ஒரு மிஷினரியாக என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆண்டவரே இந்த பரிந்து பேசுகிற மிஷினரியாக இந்த அதிகாலையில் என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் நான் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கிழக்கு ஆப்பிரிக்கா கடற்பரப்பில் காணப்படும் செல்ஸ் தீவிற்காக கிழக்கு ஆப்பிரிக்கா கடற்பரப்பில் காணப்படும் செல்ஸ் தீவிற்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த கால நேரத்தில் ஆண்டவரேப்பா அந்த பரிந்து பேசும் மிஷினரி ஜெப குறிப்புகளுக்காக ஆண்டவரே உடைய பாதலில் வருகிறோம். கிழக்கு ஆப்பிரிக்கா கடற்பரப்பில் காணப்படும் ஆண்டவரே செல்ஸ் தீவிற்காக ஆண்டவரே உடைய பாதலில் வருகிறோம் சுவாமி. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் அவரை அறிகிற அறிவை அடைவும் சுத்தமுள்ளவராக இருக்கிற என்று நாங்கள் வேதியில் வாசிக்கிறோமே சுவாமி. ஆண்டவரேப்பா அந்த தீவிற்காக ஆண்டவரே உடைய பாதலில் வருகிறோம் சுவாமி. இந்த தீவில் உள்ள ஆண்டவர் எல்லாரையும் ரட்சித்தருளும் எங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே பரலோகத்துக்கு உரியவர்களாக மாற உதவி செய்யுங்க. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவப்பட உதவி செய்தல்லும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரஷ்யாவில் ஆண்டவரே பா ஸ்தோத்திரம் தொடர்ச்சியான ஏவுதல்னால ஆண்டவரே பல உயிர்கள் சிறுவர்கள் ரொம்ப பேர் இறந்து போறாங்க. இங்க போர் நிறுத்தப்பட ஜெபிப்போம் ஆண்டவரே. பல நாட்களாக பல மாதங்களாக ஆண்டவரே போர் நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிற ஆண்டவரே இப்ப அந்த போரை நிறுத்தும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதனால ஆண்டவரே எத்தனையோ சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, கர்ப்பிணிகள் பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. வயதானவங்க மறிக்கிறாங்க சுவாமி. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிற ஆவியானவர் ஆண்டவரே உம்மால கூடும் சுவாமி. உம்மால கூட ஒன்றும் இல்லையப்பா ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். ஒரு ஆண்டவரே பா ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒரு சிறு உயிர் கூட இனிமேல் பறிபோகாத படிக்க என் தேவன் காத்தருளும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பா யுத்தங்கள் நடத்துகிற மனிதர்கள் மீது ஆண்டவரே பா நீர் அவரோடு பேசும்படியாங்கள் ஜெபிக்கிறோம். கடினமான இருதயம் அந்த காலத்தில் உடையும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்தை சீக்கிரம் முடிவு கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனிமாய் கூட டிவிஜி அந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். அந்த ஊழியம் ஆண்டவரே பா மூடி நடக்கிற ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். கிராமங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அந்த கிராமங்களை ரட்சிக்கப்படும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பா அந்த சுவிசேஷ ஊழியங்கள் ஆண்டவரே துரிதமாக எடுக்க உதவி செய்தல்லும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாருக்கெல்லாம் ஆண்டவரே பா அந்த ஊழியங்கள் நிமித்தமாக ஆண்டவரே பா ட்ராக்ஸ் கொடுக்குறாங்களோ, எங்கெங்கெல்லாம் கடந்து போய் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ அந்த பகுதிகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுக்கு சொந்தமான கிராமமாக மாறும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். கிராமங்களை ஊழியம் செய்யும் போது எதிர்ப்புகள் தடைகள் எல்லாவற்றையும் எந்தவன் மாற்றி போடும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை கடற்படையால் ஆண்டவரே பா சிறையில் பிடிக்கப்பட்ட மீனவர்களுக்காக உம்முடைய பாதங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே நாகப்பட்டினத்தில் உள்ள அநேக மீனவர்கள் சிறைப்பிடிச்சு கொண்டு போறாங்களா சுவாமி. இந்த சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். தங்களுடைய குடும்பங்களை விட்டு ஆண்டவரே தொழிலுக்காக கடந்து செல்கிற ஒவ்வொரு நபரோடு கூட இருக்கும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். ஏக்கத்தோடு இருக்கிற குடும்பத்துக்கு காத்தருளும்படியாங்கள் ஜெபிக்கிறோம். பாகத்தருளும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இலங்கை ஆண்டவரே கடற்படை வீரர்களை கதை தொடும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலத்தில் எப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னுமா ஆண்டவரேப்பா இந்த திருச்சி மொரை சிட்டியில் ஆண்டவரேப்பா அந்த கேம்புக்காக எடுக்கிற ஆயத்த பணிகளில் ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருக்கும்படியாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே இதற்கு சரியான ஆலோசனை ஆண்டவரேப்பா ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்படும்படியாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படத்த கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசி வரும்படியாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரேப்பா நாங்கள் ஞானவன்கள் இல்லை சுவாமி, திறமையானவர்கள் அல்ல சுவாமி, வரம் பெற்றவர்கள் இல்லை சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஞானத்தினால கிருபையினால் நிரப்பி ஆண்டவரே இந்த முகாமுக்கு எங்களை பயன்படுத்தும்படியாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இப்பதை விளங்கும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் 15 நடக்கிற ஆண்டவரே அந்த வாலிபர் முகாம்ல ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே பா அந்த வாலிபர்களை அநேகரை கர்த்தர் உம் பக்கம் இழுத்துக் கொள்ளும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வாலிபர் முகாமில் உம்முடைய ஆவி ஊற்றப்படும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக வாலிபர்கள் மத்தியில ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணக்கூடிய ஆண்டவரே அறிக்கையை ஏற்படுத்தி தரும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்கள் மத்தியில ஆண்டவரே
ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆண்டவரே அங்கே உண்டாகிற எழுப்புதல் இந்தியா முழுவதும் பரவும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக வாலிபர்கள் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க உதவி செய்தருள்வீராக. அநேக ஆமென், பிள்ளைகள் ஆண்டவரே. ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஏற்படுத்தி தருவீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக தேசத்தை கலக்கக்கூடிய இவான் ராபர்ட்ஸுக்கு அதை ஏற்படுத்தும்படியாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது ஆமென். எங்களால் முடியாது சுவாமி, ஸ்தோத்திரம், எல்லாம் உம்மால ஸ்தோத்திரம். கூடும் ராஜா. ஆண்டவரே அப்பா கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், இப்படிப்பட்டதான ஆண்டவரே. காரியங்களுக்கு அதை செய்தருளும்படியாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இனிமாய் கூட நமது வளாகத்தில் நடக்கிற டியூஷன் சென்டர் ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். வருகிற பிள்ளைங்களை கத்தர் தொடணும், அதன் ஆண்டவரே, மூலமாக அவங்க பெற்றோர்கள் பாதுகாப்பையும் ரட்சிக்கப்படணும். தருவீராக. அதே போல அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு ஆமென், இருக்கும்படியாக ஆண்டவரே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, உமக்கு உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்க கேம்பஸ் ஸ்தோத்திரம், நடக்கிற டியூஷன் ஸ்தோத்திரம், சென்டர் ஊழியங்களை கத்தர் ஸ்தோத்திரம் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆமென், அப்பா. ஜெபிக்கிறோம் அருகில் உள்ள அப்பா. கிராமங்களிலிருந்து கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு தினந்தோறும் நன்றி வந்து செலுத்துகிறோம். இங்க டியூஷன் படிக்க வர்றாங்களா ஆண்டவரே, சுவாமி, உமக்கு அந்த சிறு ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பெரிய நாங்கள் சொல்லிக் மனதிரும்புதல் கொடுக்கிற ஆண்டவரே உண்டாகட்டும். பாடல் வசன ஆமென். விதைகள் கிரியை செய்தல்லும்படியாக ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. செய்தல்லும்படியாக அவங்க ஜெபிக்கிறோம். இருதயத்தில் அங்கே விதைக்கின்றன வேத வசன விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சிறு வயதிலிருந்து ஸ்தோத்திரம் கத்தரை அப்பா. அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. கத்தரை அறிகிற அறிவு அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதன் மூலமாக ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்தல்வீராக அப்பா. ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்க கேம்பஸ் கடந்து வரும்போது அந்த பிள்ளைங்களை பாதுகாத்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஆமென், பிள்ளைங்க எங்க ஆண்டவரே. கேம்பஸ்ல இருக்கும்போதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உள்ள காரியங்கள் கற்றுக்கொள்ளும் போதும் டியூஷன் படிக்கும் போது என் தேவனாகிய கருமோடு அந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா கீழே விழுதலுக்கும் ஆண்டவரே காயங்களுக்கும் சறுக்குதலுக்கும் என் தேவன் விலைக்கு காத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆமென், ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், அப்பா. அந்த சிறு பிள்ளைகளுக்கு ரட்சித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்க ஊழியங்களை தாங்குகின்ற ஒவ்வொரு ஸ்பான்சர் குடும்பங்களுக்காக உம்முடைய ஆமென், பத்தில் ஜெபிக்கிறோம். வைகிறோம் கர்த்தர் சுவாமி. எல்லோரையும் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய குறைச்சல்கள்ல ஆண்டவரே, இல்லாமையினால ஸ்தோத்திரம், இல்லாமையினால ஸ்தோத்திரம், கொடுக்குறாங்களே சுவாமி, ஸ்தோத்திரம் கர்த்தரத்துல கொடுக்குறாங்களே சுவாமி. ஆண்டவரே அவங்களை கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களை ஆசீர்வதிப்பீராக, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, அவங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எவ்வளவோ ஆவியான கஷ்டப்பட்டு தேவனே, ஊழியர் உமக்கு கொடுக்குறாங்களே ஸ்தோத்திரம், சுவாமி. உங்களுடைய ஸ்தோத்திரம், கையின் ஸ்தோத்திரம் பிரயாசங்களை கிரியைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, அவங்க தொழில்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒருவேளை கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க கம்பெனி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் ஸ்பான்சர் குடும்பங்களை ஆண்டவரே நாள்பட்ட வியாதியை கர்த்தர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலநேரத்தில் ஆண்டவரே குழந்தை பக்கத்துக்கு ஏங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் குழந்தை பக்கத்துக்கு கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக ஆண்டவரே காத்துக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவை திருமண காரியத்தில் வாய்ப்பு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சொந்த வீடுகள் வாங்கப்பட எத்தனையோ பேர் முயற்சி பண்றாங்க சுவாமி. அவங்க முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சொந்த வாகனம் வாங்க ஆண்டவரே எத்தனையோ பேர் பிரயாசப்படுறாங்க. வாங்க உதவி செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டிக் கொள்ளுகிறோம். விசேஷமா எங்களுடைய ஸ்பான்சர் குடும்பங்கள் எத்தனையோ பிள்ளைங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வருகின்ற ஆண்டவரே அப்பா அந்த நீட் எக்ஸாம் எழுதி ஆண்டவரே ரிசல்ட்டுக்காக காத்திருந்தாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்க, நமக்கு நன்றி. அதே போல அவங்க விரும்புகிற காலேஜில் அவங்களுக்கு இடம் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஒரு விஷயம் எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தவின் உதவி செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னொரு விஷயம் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பள்ளி கல்லூரிகள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஃபீஸ் கட்ட என் தேவன் கட்டணத்தை சந்தித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கூட இருப்பீராக, ஒருவரையும் வெட்கப்படுத்தாதிரும் சுவாமி. பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காருவோம். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டமானது இளம் வாலிபர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிகமாக தேடுகிறார். நம்முடைய பிரயாசமும் அதுதான். இளம் வாலிபர்கள் ஆண்டவருக்குள்ளாக வர வேண்டும். அவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவருக்காக ஏதாகிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஏராளமான முயற்சிகள் எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தீவிரமாக இதற்காக நாம் அலைந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் என்ன செய்வார்? அவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற இளம் சந்ததிக்கு, இளம் தலைமுறைக்கு நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ரொம்ப ஒரு அவசியமாக இருக்குது. அதாவது ஒரு 4-5 பசங்களை நிப்பாட்டி ஒரு சார் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு, சும்மா பேட்டி எடுக்கிறாரு. அப்போ தம்பி காலேஜ்னால் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி வரிசையை கேட்குறாரு. அப்போது ஒரு பையன்கிட்ட கேட்ட உடனே அந்த தம்பி சொல்கிறான், சார் காலேஜுங்கிறது எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு கேன்டீன் இருக்கணும் சார் காலேஜுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானான்.
அதில் வந்து மெனு வந்து நேற்று உள்ள மெனு இன்றைக்கி இருக்கக்கூடாது சார். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நல்லா வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக ஒவ்வொரு நாளும் மெனு இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னானா. சரின்ட்டு பக்கத்தில் இன்னொரு பையன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நீ என்ன நினைக்கிற காலேஜ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், சார் காலேஜுங்கிறது வந்து யூனிஃபார்மே இருக்கக்கூடாது. எல்லா நாளும் என்ன செய்யணும், நல்ல கலர் ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு இஷ்டமான ட்ரெஸ் போட்டு எப்படினாலும் நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற காலேஜாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் சொன்னானா. இன்னும் 2 பேர் அங்கே கூடி பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பதில் சொல்லலாம்டா அப்படின்னு சொல்லி. அப்போ சும்மாவே வாலிப பசங்க தனியாக இருந்தாலே ரொம்ப திறமையாக சிந்திக்கக்கூடிய பசங்க, அதுலேயும் 2 பேர் சேர்ந்துட்டா சொல்லவே வேண்டாம். இந்த 2 பேரும் யோசனை பண்ணி அவன் ஒரு பதில் சொல்கிறான் பாருங்கள். எப்படி சொன்னான் அப்படின்னா, சார் காலேஜுங்கிறது எப்படி இருக்கணும்னா எப்போவுமே பூட்டியே கிடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எப்போவுமே பூட்டியே இருக்கணும் சார், அப்படிப்பட்ட காலேஜ் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். என்ன அப்படின்னா, இன்றைய இளம் தலைமுறையினருக்கு நல்ல நட்புறவுகள் வேண்டும். அந்த ஒரு சின்ன ஒரு தலைப்பில் தான் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். இது வந்து திருச்சபைகளுடைய இன்றைய ஒரு பெரிய ஒரு கவலையாக மாற வேண்டும். பெற்றோருடைய ஒரு பெரிய கவலையாக, ஒரு ஜெப குறிப்பாக உள்ளத்தின் ஆழத்திலே இது வந்து மாற வேண்டும். வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது, நம்ம வாசிப்போம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. அதில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தால், அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கங்கொண்டு வியாதிப்பட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அதாவது இந்த நாளின் இந்த காலை வேளையில் இங்கே ஒரு ஒரு வாலிபனை பார்க்கிறோம். அவனுடைய நிலைமையை பாருங்க, படு மோசமான ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான். இந்த அம்னோன் என்கிற இந்த வாலிபன் அவன் என்ன செய்கிறான், அங்கே தன் சகோதரியாகிய தாமாரின் மேலே அவன் மோகம் கொண்டவனாக, ஏக்கப்பட்டவனாக வியாதிப்பட்டான் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த அதிகாலையில் இன்றைக்கு இருக்கிற நிறைய இளம் சந்ததியினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இளம் தலைமுறையினருக்கு, நிறைய வாலிபர்களுடைய நிலைமையை வேதம் நம்மளுக்கு என்ன செய்யுது, நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுக்குது. ஹல்லேலூயா, நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுக்குது. தெள்ள தெளிவாக நமக்கு வேதம் சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற நிறைய வாலிபர்களுடைய நிலைமை தேசத்திலே இதுதான். அங்கே வார்த்தை சொல்லுது, அந்த அந்த வாலிபனுடைய நிலைமையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அவள் கன்னியாஸ்திரியாக இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அதாவது இவனுக்கு அந்த தவறை செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற இளம் சந்ததியினர் நிறைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், அங்கே பாவம் செய்வதற்கு, தவறுகளை செய்வதற்கு அவங்களுடைய உள்ளம் வந்து எங்கோ ஒரு மூலையில் கொஞ்சம் அப்படியே பயந்துக்கிட்டு தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. இதை நான் செய்யலாமா, இதை நான் செய்யக்கூடாதா, இதை வந்து செஞ்சால் என்னுடைய நாட்கள் என்ன ஆகும், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், எல்லாரும் என்ன நினைப்பாங்க இப்படின்னு கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருக்குது. இந்த அம்னோனுடைய மனநிலைமையும் 2ஆம் வசனம் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அங்கே என்ன நடக்குது, 3ஆம் வசனத்தில் ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான் பாருங்கள், ஒருத்தன் அறிமுகமாகறான். அங்கே வாசிப்போம், 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அந்த யோனதாப் யாரு? மகா தந்திரவாதி. வேதம், பரிசுத்த வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது பாருங்க, ஒரு மகா தந்திரவாதி இவனுக்கு என்னவா அமைஞ்சிட்டான், ஒரு ஃப்ரெண்டாக அமைஞ்சிட்டான், ஒரு ஃப்ரெண்டாக ஆயிட்டான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற நிறைய வாலிபர்களுக்கு அவங்களுடைய மனநிலைமையெல்லாம் அப்படியே கொஞ்சம் துடிச்சிட்டே இருக்கும். இந்த தவறை நான் செய்யலாமா வேண்டாமா, இன்றைக்கி செய்யட்டுமா நாளைக்கு செய்யட்டுமா, இப்படி எல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும், கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், ஆனால் எங்கேருந்தோ ஒரு தந்திரவாதி என்ன செய்கிறான், வந்து விடுகிறான். அதுதான் வேதம் நமக்கு இன்றைக்கு நம்மை எச்சரிக்கிறது. நம்முடைய இளம் பிள்ளைகளுக்காக, நம்முடைய இளம் சந்ததியினருக்காக, நாம் வளர்க்கிற பிள்ளைகள், நாம் தேசத்திலே சந்திக்கிற இளம் வாலிப பிள்ளைகளுக்காக நாம்
இந்த இந்த காரியத்தை சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு தந்திரவாதி என்னுடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அல்லது வாலிப தம்பிமார்களுக்கு நண்பனாக இருந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. இது ஒரு ஜெப குறிப்பு பாருங்கள். இதை பற்றி திருச்சபைகள் கவலைப்பட வேண்டும். இதை பற்றி பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டும். இதை பற்றி பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, இவன் ஒரு பயங்கரமான ஒரு தந்திரவாதி. இவன் என்ன செய்கிறான்னா, அங்கே பாவம் செய்வதற்கு அவனை என்ன செய்கிறான்? அங்கே வழி நடத்துகிறான் பாருங்க. அங்கே 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். எப்படி பேசுகிறான் பாருங்களேன். அவனுடைய தந்திரம், அவனுடைய தந்திரத்தினாலே அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவனை அங்கே வழி நடத்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தீய செயல்களை, தீய ஆலோசனைகளை அவன் அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில், வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு இடத்துல, வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு எல்லையில் இப்படிப்பட்ட தந்திரவாதிகளை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாகவே இருக்கும். நிச்சயமாகவே இருக்கும். இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணுவாங்க. இந்த நேரத்தை வீணடிச்சா இப்போ என்ன தப்பு, இந்த நேரத்தில் நீ உன்னுடைய சர்ச்சுக்கு போகாமல் நீ நீ இங்கே ஃப்ரீயாக இருக்கலாமே, நீ எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கலாமே, இப்படி பேசக்கூடிய நிறைய நண்பர்கள் இன்றைக்கு இருக்கிற இளம் வாலிபர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு எல்லையிலே அவர்கள் இருப்பார்கள். இங்கே இவன் சொல்கிறான் பாருங்க, நீ ஏன் மெலிஞ்சிக்கிட்டே போகிற, உனக்கு என்ன ஆச்சு, நீ கவலைப்படாத, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே அவன் சொல்கிறான், அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்போ இவன் பாருங்க, இது ஒரு தவறான காரியமாச்சே, இது ஒரு கேடான காரியமாச்சே, இது ஒரு ஆபத்தான காரியமாச்சேன்னு சொல்லி இந்த தந்திரவாதி கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட அவன் சிந்திக்காமல் இவன் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறான். நீ உன்னை வியாதிக்காரன் போல காட்டிக்கோ, அப்போ ராஜா வருவார், உன்னை விசாரிப்பார், என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நீ என்ன செய், நீ இன்னபடி செய், நான் உனக்கு சொல்லித்தாரேன், நான் உனக்கு கற்றுத்தாரேன் அப்படின்னு சொல்லி இந்த நண்பன் என்ன செய்கிறான், அந்த அம்னோனுக்கு தந்திரமான ஆலோசனைகளை, படுகுழியிலே விழுவதற்கான ஆலோசனைகளை, பாதாள குழியிலே விழுவதற்கான ஆலோசனைகளை, பாவத்திலே முழுவதுமாக மூழ்கி போகக்கூடிய ஒரு தந்திரங்களை, ஒரு தந்திரத்தை இந்த யோனதாப் என்கிற இந்த தந்திரவாதி அவன் சொல்லிக் கொடுக்கிறான். இன்றைக்கு நிறைய வாலிபர்களுக்கு தெரில, அறியாமையினால இருக்கிறார்கள். என் நண்பன் தானே, என்னுடைய ஃப்ரெண்டு தானே, என்னை என்ன செய்ய மாட்டான், தீய வழியில் நடத்த மாட்டான், என்னுடைய ஃப்ரெண்டு சொல்கிறது நிச்சயமாக உண்மையாக தான் இருக்கும், என்னுடைய நண்பன் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும், அது கரெக்டாக தான் இருக்கும். இப்படி இன்றைக்கு இருக்கிற இளம் வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள், அறியாமையிலே இந்த தந்திரத்திலே பிடிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நமக்கு சமீபத்திய செய்திகள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது, ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குது. ஒரு வாலிப பிள்ளை பாருங்க, சென்னையில் தன்னுடைய நண்பனை நம்பி அவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு, அவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நம்பி இவன் என்ன செய்கிறா, அவன் கூட அங்கே இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறான், பைக்கில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கே சென்னையில் என்ன கட்டுப்பாடு இருக்குது, இப்போ பைக்கில் போகிறோம் அப்படின்னா 2 பேருமே என்ன செய்யணும், ஹெல்மெட் போடணும், 2 பேருமே பாதுகாப்பாக போகணும், 2 பேருமே பத்திரமா இருக்கணும், 2 பேருமே பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் அங்கே நியமம், இதுதான் அங்கே உள்ள போக்குவரத்து சாலை விதிகள். ஆனால் பாருங்கள், ஒரு கட்டத்தில் அவன் ஹெல்மெட் போட்டிருக்கிறான். ஆனால் தன்னுடைய அந்த ஃப்ரெண்டுக்கு, இவளுக்கு ஹெல்மெட் போடணும்னு இவன் என்ன செய்யலை, சொல்லி கொடுக்கல பாருங்க. ஏதோ வா போவோம், வா அங்கே போய் பேசுவோம், இப்படி என்னத்தையா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா, நான் உனக்காக இருக்கிறேன், என்னென்னத்தையோ டைலாக் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டைலாக்லாம் இப்போ சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், நேரம் காணாது. இப்படி என்னவாவது பேசி ஏதாவது சொல்லி தந்திரத்தினாலே அந்த யோசித்து பாருங்க, ஒரு 23 வயது வாலிப பிள்ளை, வாழ வேண்டிய வயதில் ஒரு வாலிப பிள்ளை அங்கே என்ன செய்கிறாள், அங்கே ஆக்சிடெண்ட் நடக்குது, அங்கே எதிர்பாராத ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில் இவன் உயிர் தப்பிட்டான், இவன் என்ன செஞ்சிட்டான், உயிர் பிழைச்சிட்டான். ஆனால் பின்னாடி உட்கார்ந்துருந்த அந்த பிள்ளை,
அந்த வாலிப பிள்ளை அவள் என்ன செய்கிறாள், ஹெல்மெட் போடாதபடினாலே அவள் அங்கேயே என்ன செஞ்சிட்டா, அவள் விழுந்து அவள் இறந்து போகிறாள். அப்போ போலீஸ் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, ஏண்டா நீ ஹெல்மெட் போட்டையே, உன் பின்னாடி இருந்த பிள்ளைக்கு ஹெல்மெட் போடணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு. அவன் பதில் என்ன இருக்கும், இல்லை சார், ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவன் பாருங்க அந்த நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அவன் உணராமல் அங்கே என்ன செய்கிறான், அந்த தன்னுடைய நண்பனை, தன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளையை அவன் என்ன செய்தான், இப்படியா கூட்டிகிட்டு போய் கடைசியில் என்ன செஞ்சிட்டான், அவன் கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளை துடிதுடிச்சு உயிர் போகிற ஒரு நிலைமையை தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு எதிரே வரக்கூடிய அந்த ஆபத்து தெரியவில்லை. எதிரே இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை அறியாதவர்களாக, எதிரே இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை உணராதவர்களாக, தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நண்பர்களுடைய எல்லா பேச்சுக்களையும் கேட்டு, அல்லது ஒரு மொபைல் ஃபோனிலே ஆலோசனையை பார்த்து, அல்லது மொபைல் ஃபோனிலே ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி எதையாவது ஒன்று தேடி இதில் என்னுடைய சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தந்திரத்தினாலே பிடிக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க, நம்முடைய வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த தந்திரவாதியை போல நிச்சயமாக நிறைய பேர் இருப்பாங்க, சுற்றி சூழ இருப்பாங்க. படிக்கிற இடத்துல, போகிற இடத்துல, வர்ற இடத்துல, நம்முடைய ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம வந்து என்ன செய்யணும், இதை சொல்லிக் கொடுக்கணும். பாருங்கள், நீ யாரை என்ன செய்யக்கூடாது, யாருடைய வாழ்க்கையை நீ கெடுத்துடக்கூடாது, நீ நல்ல பாதையில் நீ நடக்கணும், உனக்கு நல்ல நண்பன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பெற்றோராகிய நாம், ஊழியம் செய்கிறவர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இது. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட தந்திரங்களை சொல்லிக் கொடுக்குற நண்பர்கள் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒரு வழக்க சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, கூடா நட்பு கேடாய் முடியுமா. நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற இளம் வாலிபர்களுக்கு இருக்கிறது. ஒருத்தன் பாருங்க, மொபைலில் ஆலோசனை பார்த்து மொபைலில் ஐடியா கண்டுபிடிச்சி அந்த ஐடியா படி தன்னோடு ஒரு 3 வருஷம் வாழ்ந்த ஒரு நண்பனை, ஒரு ஃப்ரெண்டை அவன் என்ன செஞ்சுருக்கிறான், போய் கொலை செஞ்சுருக்கிறான். பாருங்கள், எப்படி யோசித்து பாருங்கள், இந்த தேசத்தில் இருக்கிற இளம் வாலிபர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. அவர்களை ஏதோ ஒரு தந்திரம் ஒவ்வொரு நாளும் அங்கே தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த தந்திரத்திற்கு, அந்த வலைக்கு, அந்த கண்ணிக்கு இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், தப்புவிக்கப்பட வேண்டும். இன்னொரு உதாரணம் நமக்கு எழுதப்பட்டிருக்குது, அதை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். ஹல்லேலூயா. இந்த யோனத்தான் பாருங்க, இங்கே ஒரு நட்பை நம்ம பார்க்குறோம், அங்கே ஒரு நட்பு நம்ம பார்த்தோம். அது வந்து என்ன செஞ்சிருச்சு, கடைசியில் அம்னோனுடைய வாழ்வையே அது என்ன செஞ்சிருச்சு, அது கெடுத்து குட்டி சுவராக்கிருச்சு. அவனுடைய முடிவு ஒரு அகோரமாக இருந்தது. ஆனால் இங்கே ஒரு நட்பை குறித்து நாம் பார்க்குறோம், யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்குறோம். ஒரு யோனத்தானுக்கு ஒரு தாவீது கிடைத்தான், ஒரு தாவீதுக்கு ஒரு யோனத்தான் கிடைத்தான். இப்படிப்பட்ட நல்ல நட்புகள் இன்றைக்கு இருக்கிற இளம் வாலிபர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது நம்முடைய ஒரு மனதின் பாரமாக இருக்க வேண்டும். இவங்களுடைய நட்பு எப்படிப்பட்ட நட்பு, அதே 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது பாருங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுல் வந்து அங்கே ஒரு சதி யோசனை பண்ணுறான். எப்படியாவது தாவீதை என்ன செய்யணும், சீக்கிரமாக கொன்றணும், அவனை எலும்ப விடக்கூடாது, பெரிய ஆள் ஆயிடுவான், அவனை கொல்லணும்னு சொல்லி சவுளுடைய யோசனையாக இருக்குது. ஆனால் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும் அப்படின்னு அங்கே தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, தேவன் தாவீதின் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக கிடைத்த ஒரு நல்ல நண்பனாக யோனத்தான் இங்கே காணப்படுகிறான், ஒரு நல்ல சிநேகிதனாக.
தேவனுடைய திட்டம் இந்த தாவீதின் மேலே இருக்கிறதே, தேவனுடைய நோக்கம் ஏதோ ஒன்று இந்த தாவீதின் மேல் இருக்கிறது. ஆகவே இந்த தாவீதுடைய வாழ்க்கை பத்திரமா இருக்கணும், இந்த தாவீதுடைய காரியங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த யோனத்தான் பாரப்பட்டவனாக, நல்ல ஒரு நண்பனாக இந்த இடத்துல நமக்கு என்ன செய்கிறான், காணப்படுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டா போதும், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய பாதையெல்லாம் எப்படி இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். இவங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி ஒருத்தர் தன் உயிரை போல, தன் ஆத்துமாவை போல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே ஒரு முறை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் உங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஏதாவது ஒரு தருணம் இருக்குதா, உங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் இருக்குதா, அல்லது நேரம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்களாம். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருந்த நாட்களில் எனக்கு 2 நண்பர்கள் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அல்லேலூயா, 2 நண்பர்கள், அவங்கள என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். ஏன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த 2 நண்பர்கள் மூலமாக நான் வந்து நல்ல ஞானத்தை கற்றுக்கொண்டேன். அந்த 2 நண்பர்கள் மூலமாக நான் எனக்கு நிறைய உலக அறிவு எனக்கு கிடைச்சது. நாங்கள் எல்லாரும் வெவ்வேறு மத பின்னணியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஆனால் எங்கள் 3 பேருக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருந்தது. நாங்கள் 3 பேருமே ஒருத்தர் நாங்கள் அன்பு செலுத்தி, ஒருத்தருடைய ஞானம் இன்னொருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, என்னுடைய ஞானம் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சோம், அந்த குறிப்பிட்ட அந்த கல்லூரியில் நாங்கள் அந்த கொஞ்ச நாள் இருந்தாலும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் யாரை நம்ம மறக்க முடியாது. நிறைய பேர் நம்மளை என்ன செஞ்சுருப்பான், ஒரு பாதாள குழியை காட்டி கொடுத்துருப்பான். அவனை நம்ம என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. ஏதாவது ஒரு நமக்கே தெரியாத ஒரு பாவத்தை அறிமுகப்படுத்தி இருப்பார். அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இன்னைக்கு நிறைய சூழ்ந்திருக்கிறாங்க. நமக்கு செய்ய தெரியாத ஒரு பாவத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி நல்ல ட்ரிக்கோட, நல்ல ஈஸியான வழியோட சொல்லி கொடுக்குற இன்னைக்கு நிறைய தந்திரவாதிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த வார்த்தையை முடிக்கும்போது அவர் சொன்னாராம், ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாராம். ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அவங்களாம் கோல்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாராம். அப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கு 1,20,000 வாலிபர்களை தேடி நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆயத்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் இங்கிருந்து ஏறெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அதற்கான திட்டங்கள் இங்கிருந்து தீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதற்கான எல்லா விதமான காரியங்களையும் நாம் இங்கிருந்து ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும், தாலுக்காக்களிலும், கிராமங்களிலும், சபைகளிலும், போதகர்களிடத்திலும் நாம் போய் தேடிக்கொண்டே இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனதின் பாரம் என்னவாக இருக்கணும் தெரியுமா? ஒரு பாரம், ஆண்டவரே இந்த 1,20,000 பேருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் ஆண்டவரே. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைக்கக்கூடிய, தேவனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி அறிந்து அதன்படி ஒத்துழைக்கக்கூடிய, வேதத்தை தியானிக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் இன்றைக்கு இந்த வாலிபர் முகாமிலே கலந்து கொள்கிற எல்லா வாலிபர்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். இப்படி ஒரு வாலிபனுக்கு ஒரு நண்பன் கிடைச்சிட்டா போதும். ஒரு தாவீதுக்கு ஒரு யோனத்தான் கிடைச்சது போல, ஒரு யோனத்தானுக்கு ஒரு தாவீது கிடைச்சதை போல, ஒரு வாலிபனுக்கு இப்படிப்பட்ட நண்பன் ஒருவன் கிடைத்து விட்டாலே போதும், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும், தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். எல்லா பாவங்களுக்கும், தவறுகளுக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் அவன் தன்னை என்ன செய்ய முடியும், விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும். இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவன் பாருங்கள் எவ்வளவு அக்கறையோடு அங்கே திட்டத்தை அவன் சொல்லுகிறான் பாருங்கள். 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் என் பக்கத்தில் நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். யோசித்து பாருங்கள், யாருமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் என்ன செய்ய மாட்டாங்க. அங்கே இராணுவ ரகசியத்தை, ராஜாவுடைய ரகசியத்தை, ராஜாவுடைய திட்டத்தை இவங்க அப்பா தான், யோனத்தானுடைய தகப்பன் தான். ஆனாலும் அங்கே யோனத்தானுக்குடைய உள்ளம் என்ன செய்து, எங்கள் அப்பா என்னவெல்லாம் பிளான் பண்ணுறானோ, என்னவெல்லாம் யோசிக்கிறாரோ அதெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன்,
வெளியரங்கமாக நான் சொல்கிறேன், அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதை கண்டுபிடிச்சி உமக்கு அந்த நேரத்தின்படி அந்த சமயத்தின்படி நான் இதெல்லாம் உமக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக அங்கே தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு யோனத்தான் தாவீதோடு இசைந்து செயல்படுகிறான், ஒரு நல்ல நண்பனாக. அப்போ பின்னாடி அந்த அதிகாரம் முழுதும் அந்த பாதி வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அங்கு கரெக்டாக என்ன செய்கிறார், யோனத்தான் நல்ல திட்டங்களை தீட்டி அதை தாவீதினிடத்திலே அதை சொல்லி அதன்படி நடப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் அங்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. இதுதான் ஒரு நல்ல நட்பு பாருங்க, நல்ல ஒரு நட்பு. நம்முடைய மிஷினரி ஊழிய வரலாற்றில் நாம் மறக்க முடியாது. ஏராளமான ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 1970களிலே சில நண்பர்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கல்லூரியிலே படிக்கிற நண்பர்கள், அங்கங்கே சில வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த சின்ன சின்ன அந்த ஜெபத்தின் மூலமாக அந்த நண்பர்கள் கூடினது நிமித்தமாக பெரிய பெரிய மிஷினரி ஸ்தாபனங்களை ஆண்டவர் என்ன செய்து விட்டார், எழுப்பி விட்டார். ஹல்லேலூயா. நிறைய மிஷினரி ஸ்தாபனங்களை நாம் சொல்ல முடியும். இப்படி ஒரு நண்பன் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளம் வாலிபர்களுக்கு இதை நம்முடைய மனதின் பாரமாக நாம் எடுத்துக்கொண்டு, ஒவ்வொரு பெற்றோரும் அவருடைய மனதின் கவலையாக எடுத்துக்கொண்டு, ஒவ்வொரு திருச்சபையும் இதை ஒரு பெரிய ஒரு கவலையாக எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நல்ல தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, அதற்கு ஏற்றாறு போல் நாம் நடக்க வேண்டுமேன்னு சொல்லி கவலைப்படுகிற நல்ல நண்பர்கள் எங்களுடைய வாலிபர்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரக்கூடிய எல்லா வாலிபர்களுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நண்பர்களை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, தங்கள் தங்கள் பகுதிகளிலே அவர்கள் வாழுகிற, வேலை செய்கிற, வசிக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய நோக்கத்தை அவர்கள் சரியாய் நிறைவேற்ற முடியும். இப்படிப்பட்ட தந்திரவாதிகளான நட்புகளுக்கு, இப்படிப்பட்ட வலைகளை விரிக்கிற எல்லா பாவங்களை அறிமுகப்படுத்துகிற, பாவ செயல்களை அறிமுகப்படுத்துகிற, பாவம் செய்கிற இடத்தை காட்டி கொடுக்கிற எல்லா கெட்ட நண்பர்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினுடைய இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை. நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெப குறிப்பாக, நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மனதின் பாரமாக இதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் செயல்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், ஒரு இளம் சந்ததியை அவர் எழுப்புவார். அந்த சந்ததி என்ன செய்யும், தாவீது யோனத்தானைப் போல நல்ல நண்பர்களாக அவர்கள் பிரயாணப்பட்டு போவார்கள். ஆண்டவருடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை குறித்த ஒரு கவலை ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிறதப்பா. அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டுமே ஆண்டவரே, சரியான பாதையிலே அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டுமே, எல்லா தந்திரவாதிகளுக்கு அவர்கள் விலகி இருக்க வேண்டுமே. இது எங்களுடைய மனதை ஆண்டவரே அழுத்துகிற ஒரு ஜெப குறிப்பு, ஒரு பாரம், ஒரு கவலை எல்லாரையும் பற்றி பிடிப்பதாக. ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஆண்டவரே இதற்காக ஜெபிக்கட்டும். எல்லா போதகர்களும் இதற்காக ஜெபிக்கட்டும். பெற்றோர்கள் இதற்காக ஜெபிக்கட்டும். உம்முடைய வேதம் வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே நட்பு உறவுகள், ஆண்டவரே கேடுள்ள நட்புறவுகள் எங்களுடைய இளம் பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் விலக்கி பாதுகாப்பீராக. ஒரு தாவீதுக்கு யோனத்தான் கிடைத்தது போல, ஒரு யோனத்தானுக்கு தாவீது கிடைத்தது போல ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய இளம் வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமாக 1,20,000 ஆண்டவரே வாலிபர்களை கூட்டி சேர்க்கிற ஆண்டவரே, அந்த தீவிரத்தில் இருக்கிற ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற எல்லா தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட நட்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஒன்றாக இணைந்து ஆண்டவரே நல்ல பாதையிலே பிரயாணம் பண்ணட்டும். உம்முடைய திட்டம் எதுவோ, உம்முடைய சித்தம் எதுவோ அதை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அவருடைய வாழ்க்கையின் பிரயாணம் இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாள் முழுவதையும் உமது கரங்களை நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் இன்னும் அதிகமாய் செயல்பட, உமக்காக நாங்கள் இன்னும் அதிகமாய் ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுடைய கரங்களை இன்னும் பலப்படுத்துவீராக.
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கிராம மிஷினரி இயக்க ஆண்டவரே ஊழியத்தையும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே எங்களுடைய வளாகத்தில் இருக்கிற எல்லோரையும் இந்த வளாகம் முழுவதையும் ஆண்டவரே உமது ஆளுகைக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். விசேஷமாக டேவிட் கணேசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்று முதல் அவருடைய ஊழிய பிரயாணங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது கரம் இருக்கட்டும். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே டேவிட் கணேசனை தொடர்ந்து சந்தோஷனுக்காக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எங்களுடைய தலைவர்களாக இருக்கிற எல்லாருடைய ஊழிய திட்டங்கள் இந்த வாரத்திலே வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களிலே ஆண்டவரே திட்டமிடப்பட்டிருக்கிற ஆண்டவரே எழுப்புதல் விரும்புவோர் முகாம், ஆண்டவரே இன்னும் உபவாச கூடுகைகள், இன்னும் ஆண்டவரே வீட்டு ஜபக்குழுக்கள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே நல்ல பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்கும் தூரமான இடங்களுக்கு திறந்தோறும் ஆண்டவரே அதிகாலையிலே ஆண்டவரே பகல் வேளையிலே இரவு வேளையிலும் ஆண்டவரே பிரயாணம் பண்ணி போகும்போது வரும்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே நல்ல பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.